students, welcome to our channel. Today we are discussing about exercise 1.1 ல second sum தான் பார்க்க போறோம். Second sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா let a equal to set of all 1, 2, 3 and b equal to set of all x such that x is a prime number less than 10 கொடுத்திருக்காங்க. என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா find a cross b and b cross a ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. So first a set elements டைரக்டா கொடுத்துட்டு இருக்காங்க. a equal to set of 1, 2, 3 but b set of elements கொடுக்கல. நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாமா? So first நான் a set elements ரைட் பண்ணிக்கிறேன். a equal to set of 1, 2, 3 and b equal to set of all x such that x is a prime number கொடுத்திருக்காங்க. So first நம்மளுக்கு prime numberனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். First prime number சொல்லலாமா? Prime numbers 2, 3, 5, 7, 11, 13, etc. So first நம்மளுக்கு less than 10 தான் கொடுத்திருக்காங்க. Less than 10 னா எந்த element ஓட ஸ்டாப் ஆகும் செக் பண்ணுங்க பார்க்கலாம். 7 ஓட ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா 11 வரும்போது more than 10 ஆயிடும். So hint of the element 7. 7 ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். bன்றது ஒரு xன்ற எடுத்திருக்காங்க. xன்ற எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குமா? பிரைம் நம்பரா இருக்குமா? அந்த பிரைம் நம்பர் எதோட ஸ்டாப் பண்ண சொல்லிருக்காங்க? less than 10 ஓட ஸ்டாப் பண்ண சொல்லிருக்காங்க. So b equal to set of all 2, 3, 5, 7. That's all. First find the value of a cross b. a cross b. Write the a set element. a set elements என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க. 1, 2, 3 cross b set elements. b set elements 2, 3, 5, 7. So cross means Cartesian product. How to find out the Cartesian product? நான் first sumல ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். Cartesian product எப்படி செய்யணும்னா first element set of elementsல போயிட்டு second set of elements கூட நம்ம ஆர்டர் பேர்ல ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் a செட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு? 1. இந்த 1 கொண்டு போயிட்டு b செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் கூட நம்ம ஆர்டர் பேர்ல ரைட் பண்ணணும். ஆர்டர் பேர்ல ரைட் பண்ணும்போது கண்டிப்பா ஓபன் பிராக்கெட் தான் யூஸ் பண்ணணும். So 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. Next move into the second element. Second element என்ன இருக்கு? 2. ஆர்டர் பேர்ல ரைட் பண்ணலாமா? 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. Next third element. Third element என்ன இருக்கு? 3. 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. So நம்ம find out பண்ண a cross b ஓட வேல்யூ கரெக்டா இருக்காது நம்ம செக் பண்ணலாம். So எப்படி செக் பண்ணலான்ட்டு நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அங்க போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க. Next find the value of b cross a. b cross a, listen carefully. Here b cross a. So first என்ன set of elements எழுத சொல்லிருக்காங்க? b set எழுத சொல்லிருக்காங்க. What is the b set elements? 2, 3, 5, 7. Cross a set elements. a set elements 1, 2, 3. So cross means Cartesian product. Cartesian product செய்யும் போது நம்ம கண்டிப்பா ஆர்டர் பேர்ல ரைட் பண்ணணும். ஆர்டர் பேர்ல எழுதும் போது கண்டிப்பா ஓபன் பிராக்கெட் நம்ம யூஸ் பண்ணணும். So 2, 1, 2, 2, 2, 3. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை கொண்டு போயிட்டு ஆர்டர் பேர்ல எழுதிட்டேன். நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட். செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு? 3. So 3, 1, 3, 2, 3, 3. Next element 5. So 5, 1, 5, 2, 5, 3. The last element 7. 7 ஆர்டர் பேர் ரைட் பண்ணலாமா? 7, 1, 7, 2, 7, 3. That's all. So b cross a ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.